ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கே அகாடமி. நம்ம இன்றைக்கி ரீசனிங் கிளாஸில் வந்து என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா வாட்டர் இமேஜ், தண்ணீர் படம் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? லெட்டரை வச்சும் இமேஜ் வச்சும் வாட்டரில் வந்து தண்ணீரில் வந்து அந்த லெட்டர் வந்து பார்த்தா என்ன ஷேப்பில் வந்து தெரியும் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து மிரர் இமேஜ் வந்து போட்டுட்டோம். ஸோ தண்ணீர் இமேஜுக்கும் வாட்டர் இமேஜுக்கும் அதாவது வாட்டர் இமேஜுக்கும் மிரர் இமேஜுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கிற பார்க்கும்போதுல நமக்கு மிரரில் பார்க்கும்போதுல இடது வலது மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்புறம் மிரரை வந்து மேலேயே கீழே வச்சா தான் நமக்கு தலைகீழாக தெரியும். ஓகேவா? அதேமாரி தான். ஆனால் தண்ணியில் வந்து நம்ம வந்து மிரரில் வந்து மேலே கீழே அப்படிங்கிறத இமேஜில் வச்சா மட்டும் தான் நமக்கு தலைகீழாக தெரியும்னா, அதே மாதிரி தான் நமக்கு தண்ணியில் ஒரே இதுதான், ஒரே ரூல் தான். ஓகேவா? தலைகீழாக மட்டும் தான் தெரியும். ஓகேவா? லெட்டர் ஏ அப்படிங்கிறது இருக்குன்னா அது லெட்டர் வந்து தலைகீழாக மட்டும் தான் தெரியும். ரைட் டு லெஃப்ட் அப்படிங்கிற சேஞ்சஸ்லாம் இருக்காது. தண்ணீரில் பார்க்கும்போது ஒன்லி அப்படியே நமக்கு இப்போ பி அப்படிங்கிறது இருக்குன்னா இந்த பி வந்து அதே ஷேப்பில் இருக்கும். அந்த பி எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம மேலே வந்து கொஞ்சம் குட்டியாகவும் கீழே வந்து பெருசாகவும் எழுதுனோம்னா மேலே வந்து பெருசாகவும் கீழே வந்து குட்டியாகவும் தெரியும். ஓகேவா? அப்படியே தலைகீழாக தெரியுமே தவிர இந்த ரைட் இந்த கோடு வந்து இந்த சைடோ அந்த சைடோ போகாது. ஓகேவா? ரைட் டு லெஃப்ட் வந்து தண்ணியில் பார்க்கும்போது மாறாது. ஒன்லி அப்படியே தலைகீழாக தான் மாறும். ஓகேவா? அதுக்கான இமேஜஸ் வந்து கொண்டு வந்திருக்கேன். இந்த இமேஜுமே நான் வந்து டெலிகிராம் குரூப்பில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். ஓகேவா? ஓகே, இப்போ எழுத்து பாருங்கள். ஏ அப்படிங்கிற லெட்டர் இருக்குது. அது தண்ணீரில் பார்க்கும்போது அப்படியே என்னது தலைகீழாக மாறி இருக்குது. ஏ அப்படிங்கிற லெட்டர் வந்து தலைகீழாக இருக்குது. அடுத்த பி அப்படிங்கிற லெட்டர் பாருங்கள். இந்த பி அப்படிங்கிறது மேலே இருக்குது பெருசாக இருந்துச்சுன்னா அதே தான் அப்படியே தலைகீழாக மாறும். சி அப்படிங்கிறது தலைகீழாக மாறாது. அப்படியே தான். அதாவது இது சி கீழே இருக்கிறது வந்து மேலே மாறும்போது அப்படியே தான் இருக்கும். டி அப்படிங்கிறது வந்து இங்கமாக இருக்குன்னா அதை தலைகீழாக மாற்றும் போச்சுன்னா நமக்கு டியுமே வந்து சேஞ்சஸ் ஆகாது. இ அப்படிங்கிறது தலைகீழாக மாற்றும் போச்சுல இ வந்து தலைகீழாக அதாவது இந்த மேலே இந்த கீழே இருக்கிறது மேலே போகும், மேலே இருக்கிறது கீழே வரும். நமக்கு இதுவே மிரரில் பார்க்கும்போது கண்ணாடியில் பார்க்கும்போது ஸோ மிரரையும் இதையும் கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. மிரர்னால் இடது வலது சேஞ்சஸ், தண்ணினா மேலேயும் கீழேயும் நமக்கு லெட்டர் வந்து மாறும். இதுவே மிரர்னால் இந்த லெட்டர் இங்கே மாக்க மாறிடும், ஈ வந்து இங்கே மாக்க மாறிடும். ஓகேவா? அதனாலே நம்ம மிரரை வந்து இதுக்குள்ளே கொண்டு வந்துடாதீங்க. தண்ணீர் இமேஜில் வந்து மேலேயும் கீழே மாறும். ஓகே, எஃப் அப்படிங்கிறது இது கீழே இருக்குன்னா அந்த எஃப் அப்படிங்கிற மேலே இருக்கிற லெட்டர் வந்து கீழே வந்துடும். கோடு அப்படிங்கிறது அப்படியே தான் இருக்கும். ஓகே, அதுமாரி மிரரில் வாட்டரில் வந்து எப்படி லெட்டர் வந்து மாறும். அந்த எஃப் வந்து நம்ம எஃப் வந்து இப்போ எழுத்து மட்டும் எந்த சைடில் நம்ம எழுதுகிறோமோ எஃப் அப்படிங்கிறது இப்படி இருக்குன்னா எந்த சைடில் இருக்கோ அதே சைடில் தான் இருக்கும். ஓகேவா? இந்த கோடு வந்து இந்த பக்கமோ அந்த பக்கமோ போகாது, அதே சைடில் தான் வரும். மேலே கீழே அப்படிங்கிற சேஞ்சஸ் மட்டும் தான் வரும். ஓகே, அதனால் ஏபிசி ஏ டு இசட் வரைக்கும் கேப்லெட்டர்லையும் பார்த்துக்கோங்க. அதேமாரி ஏபிசிடி இப்போ பாருங்கள். இதில் வந்து ஸ்மால் லெட்டரில் எப்படி இருக்குன்னா அதோடைய வந்து மேலே இந்த முட்டை வந்து மேலே போயிடும். ஓகேவா? முட்டை வந்து அதே ஷேப்பில் மேலே இந்த முட்டை அப்படியே மேலே போகும். அந்த எழுத்து வந்து அப்படியே இங்கே மக்க வந்துடும். ஓகேவா? ரைட் டு லெஃப்ட்லாம் சேஞ்ச் ஆகாது. ஓகேவா? நம்ம வந்து அப்படியே போட்டுடணும். அந்த முட்டை அப்படியே இங்கே மேலே மக்க போகும். இது எந்த சைடில் அந்த கோடு வந்து எந்த சைடில் முடியுதோ அதே சைடில் தான் அந்த கோடு வந்து முடியும். ஓகேவா? ரைட் டு லெஃப்ட்டு வந்து நீங்கள் அப்படியே அதனால் அப்படியே எழுதுங்க. ஓகேவா? அந்த கோடு வந்து மேலே இருக்குன்னா இது வந்து கீழே வரும், அந்த முட்டை இப்படி வரும். ஓகேவா? அந்த மாதிரி தான். ஒரு சேஞ்சஸுமே இருக்காது. மேலே கீழே அப்படிங்கிற சேஞ்சஸ் மட்டும் தான் அப்படியே தலைகீழாக மாறும். ஓகேவா? தண்ணீரில் வந்து வாட்டரில் இருக்கும்போது லெட்டர் தலைகீழாக தான் மாறும். ரைட் டு லெஃப்ட் சேஞ்சஸ் இருக்காது. இந்த கோடு வந்து இந்த சைடில் இருக்குன்னா அந்த கோடு அதே சைடில் தான் இருக்கும். பி அப்படிங்கிற இந்த கோடு இந்த சைடில் தான் அதே சைடில் தான் இருக்கும். மேலே கீழே இருக்க முட்டை மேலே போகும், மேலே அந்த பியில் இருக்க முட்டை வந்து கீழே மாறும். அந்த இது மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். ஓகேவா? அதுமாரி ஸ்மால் லெட்டர் வந்து படித்து வச்சுக்கோங்க. நம்பர்ஸுமே நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து இதில் பார்ப்போம். ஓகேவா? வாட்டரில் ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். டிஸ்க் அப்படிங்கிறது வந்து இருக்குது, அது அப்படியே எழுதுங்க. ஓகேவா? டிஸ்க். இப்போ இதை வந்து நம்ம ஆப்ஷனை பார்க்க வேண்டாம். டி வந்து நமக்கு லெட்டர் வந்து வாட்டரில் வந்து காமிக்கும் போச்சுல மாறுமா, தலைகீழாக வாட்டர் அப்படின்னு பார்க்குங்க, தலைகீழாக மாறுமா அப்படின்னு பாருங்கள். டியை வந்து தலைகீழாக போட்டு பாருங்கள், அப்படியே தான் இருக்கும். ஐ தலைகீழாக போட்டு அப்படியே தான் இருக்கும். தலைகீழாக வந்து எஸ்ஸை போட முடிச்சுல பாருங்கள், இந்த கீழே இருக்கிறது அப்படியே மேலே போகும். அதே இதில் தான் இருக்கும். கீழே இருக்கிறது மேலே போகும், மேலே இருக்கிறது கீழே வரும். இந்த எஸ் மட்டும் மாறும். ஓகேவா? சி வந்து அதே ஷேப்பில் தான் இருக்கும். இந்த கீழே இருக்க இந்த கோடு எங்கே இருந்துச்சோ அதே கோடு அங்கே தான் இருக்கும். இந்த கோடு எங்கே இருந்துச்சோ அதே கோடு அங்கே தான் இருக்கும். ஓகேவா? கீழே மேலே மட்டும் தான் மாறி இருக்கும். ஓகேவா? இப்போ பாருங்கள், டிஐ இது சி வந்துருக்கு. நமக்கு வந்து மிரரில் பார்க்கும்போதுல நமக்கு என்னது ஒரு நம்ம இந்த சைட்லேருந்து பார்ப்போம். ஓகே, மிரரில் லெஃப்ட் டு ரைட்டு. ஆனால் தண்ணியில் பார்க்கும்போது ஒன்லி லெட்டர்ஸ் மட்டும் தலைகீழாக மாறி இருக்குமே தவிர லெஃப்ட் டு ரைட்டு மாறாது. ஓகேவா? அதனால் சி இது தப்பு. ஓகேவா? இதுவும் தப்பு. இது வந்து டிஐஎஸ் அப்படியே தான் இருக்குது. எஸ் வந்து சேஞ்ச் ஆகல. இந்த ஒரு இடத்துல மட்டும் தான் எஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. சி மட்டும் தான் ரைட்டு. மிரரில் பார்க்கும்போது மட்டும் தான் நம்ம லெஃப்ட் டு ரைட் பார்க்கணும். தண்ணியில் பார்க்கும்போது அப்படி பார்க்கக்கூடாது. ஓகேவா? தலைகீழாக மட்டும்தான் பார்க்கணும். ஓகே, இது பாருங்கள், நியூக்ளியர்.
இது வந்து அப்படியே தலைகீழாக மாற்றுவோமா இப்போ n அப்படிங்கிறது இந்த கோடு வந்து அப்படியே இது வந்து இந்த கோடு அப்படியே மேலே மாக்க போகிறோம். இது வந்து இங்கே மாக்க இருக்குது, இந்த சைடில் போயிடும், அப்படியே இது வந்து கீழே வந்துடும். ஓகேவா? u அப்படிங்கிறது மேலே மாக்க இருக்குது, தலைகீழாக மாற்ற முடிச்சுன்னா n அப்படிங்கிற மாதிரி வரும். c வந்து மாறாது. இந்த கோடு l அப்படிங்கிறது கோடு அப்படியே மேலே தலைகீழாக போயிடும். e அப்படிங்கிறது அப்படியே தான் இருக்கும். a அப்படிங்கிறது தலைகீழாக மாறும். கோடு அப்படிங்கிறது அப்படியே தான் இருக்கும். ஆனால் அந்த முட்டை இருக்குல்ல அது வந்து அப்படியே இங்கே கீழே வந்துடும். ஓகேவா? இந்த மாதிரி தான் மாறி இருக்கும். தலைகீழாக அப்படியே ஒரு லெட்டரை வந்து மாற்றினா எப்படி வரும் அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். n இது வந்து இந்த சைட்லேருந்து இருக்குது, அப்போ இது தப்பு. n இதை பாருங்கள், n c l அப்படிங்கிறது இது வந்து இப்படி இந்த l இந்த இதே எது எங்கே முடியுதோ அதே ரைட் சைடில் தான் இருக்குது. ஓகேவா? அது அப்படியே இந்த சைடில் வந்துருக்கு. ஓகேவா? மேலே தான் வந்திருக்கு. ஆனால் l அப்படிங்கிறது வந்து திரும்பி இருக்குது. ஓகேவா? ரைட் டு லெஃப்டாக இருக்குது. அப்போ இந்த ஆப்ஷன் கிடையாது. இதில் பாருங்கள் n u வந்து அப்படியே தான் இருக்குது. அப்போ இது தப்பு. n அடுத்து u வந்து n மாதிரி இருக்குது. c ஓகே. நம்ம l e a வந்து தலைகீழாக மாதிரி இருக்குது, ஆரும் தலைகீழாக மாதிரி இருக்குது. அப்போ d தான் ஆன்சர். ஓகேவா? இப்போ இந்த சம் பாருங்கள். 9 6 f s h 5 2. ஓகே, இப்போ இதை மாற்றி பார்க்குமா? 9 அப்படிங்கிறத வந்து நம்ம அப்படியே இங்கே கீழே மக்கள் எழுதணும். ஓகேவா? அந்த கோடு வந்து எந்த சைடில் இருக்கோ அதே சைடில் தான் இருக்கணும். இந்த பக்கம் மாற்றிடும் இப்படி எழுதிடக்கூடாது. ஓகேவா? 6 போட்ட மாதிரி போட்டுறக்கூடாது. நம்ம 9 வந்து 6 ஆகும், 6 வந்து 9 ஆகும், அந்த மாதிரி எழுதக்கூடாது. கோடு எதே ரைட் டு லெஃப்ட்டில் மாறாது. இந்த முட்டை இருக்குது கீழே வரும், இந்த முட்டை இப்போ மேலே இருக்கும், கீழே இருக்குது, இது மேலே போகும், அவ்வளோதான். இந்த கோடு எதே சைடில் இருக்கோ அதே சைடில் தான் இருக்குது. எஃப் அப்படிங்கிறத பாருங்கள், இது இந்த எஃப் மேலே இருக்கிறது வந்து கீழே வரும். ஓகேவா? எஸ் அப்படிங்கிறது இப்படி இருக்கா, அந்த எஸ் வந்து மேலே இருக்க கீழே இருக்கிறது வந்து மேலே போகும். ஓகேவா? கீழே இருக்கிறது மேலே போகும், அவ்வளோதான். எஸ் வந்து இப்படி ஆகும், ஹச் அப்படியே தான் இருக்கும். 5 பாருங்கள், இந்த வளைவு வந்து அப்படியே மேலே போயிடும். வளைவு அதே ஷேப்பில் தான் இருக்கும். ஓகேவா? வளைவு 5. இந்த 2 வந்து மேலே போச்சு, இந்த 2 அப்படிங்கிறது இது வந்து இந்த கோடு வந்து இங்கே போகுது. இந்த வளைவு அப்படிங்கிறது வந்து இந்த வளைவு அப்படியே இங்கே வரணும். ஓகேவா? அதாவது இதில் வந்து தலைகீழாக மாற்ற முடியாது. இந்த வளைவு சேமாக இதே சைடில் இருக்கான்னு பார்க்கணும். ஓகேவா? இந்த கோடு சேம் அதே அதாவது ரைட் சைடில் தான் இருக்கா லெஃப்ட் சைடில் தான் இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா தலைகீழாக மாறும்போது தலைகீழாக மட்டும் தான் மாறும், ரைட் டு லெஃப்ட்டில் வந்து தண்ணீரில் வாட்டரில் வந்து மாறாது. ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த நம்பர் எங்கே இருக்குன்னு பாருங்கள். இந்த இது வராது, இதுவும் வராது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இதில் வந்து இந்த சைடு ஓகே, இது கரெக்டாக இருக்குது, இது வந்து வராது. ஓகேவா? மாறி இருக்குது. ஏன்னா கோடு வந்து கீழே இருக்குது பாருங்கள், இந்த கோடு இந்த சைடில் ரைட் சைடில் இருக்குது, இந்த கீழே உள்ள வளைவு வந்து ரைட் சைடில் அப்படி மாறக்கூடாது. ஓகேவா? ரைட் சைடில் இருந்தால் ரைட் சைட்லேயே தான் இருக்கும், லெஃப்ட் சைடில் இருந்தால் லெஃப்ட் சைட்லேயே தான் இருக்கணும். இது வந்து பாருங்கள் கரெக்டாக மேலே ரைட் சைட்லேயே தான் கோடு இருந்துச்சு, லெஃப்ட் சைடில் தான் கோடு இருக்குது. அதுமாரி இது வந்து ரைட் சைடில் இருந்துச்சு, அதே இதில் தான் இருக்குது. எஃப் அப்படிங்கிற மாதிரி இருக்குது, எஸ் அப்படிங்கிற லெட்டர் மாதிரி இருக்குது, ஹச் அப்படி இருக்குது, 5 அடுத்தது 2 அப்படிங்கிறது மாதிரி இருக்குது. அப்போ ஆன்சர் வந்து சி. ஓகேவா? ஓகே, இப்போ வந்து ஸ்மால் லெட்டர் பாருங்கள், WROTE. இது வந்து நம்ம வந்து மாற்றுவோம். ஓகேவா? W அப்படிங்கிறது M மாதிரி மாறும், ஸ்மால் லெட்டரில் எழுதுங்க. ஓகேவா? எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி M மாதிரி இருக்கும். R இது வந்து அப்படியே மாறும், இதே அதே ஷேப்பில் தான் இருக்கும், ஆனால் கீழே வந்துடும். ஓகேவா? தலைகீழாக மாற்ற முடியும். O அப்படிங்கிறது அப்படியே தான் இருக்கும், இது வந்து மேலே போயிடும். ஓகேவா? இந்த கர்வ் மாதிரி இருக்கலாம், அது மேலே போயிடும். இந்த கோடு வந்து கீழே வந்துடும். E அப்படிங்கிறது அதே ஷேப்பில் தான் இருக்கும், அந்த E அப்படிங்கிற முட்டை வந்து கீழே வந்துடும். ஓகேவா? இப்போ இது எதில் இருக்குன்னு பாருங்கள். W அப்படிங்கிறது மேலே இருக்குது, இது தப்பு. M அப்படிங்கிறது கீழே இருக்குது, ஆனால் அந்த R அப்படிங்கிறது வந்து தலைகீழாக மாறி இருக்குது, மாறாமல் ரைட் சைடில் இருக்கிறது லெஃப்ட் சைடில் மாறி இருக்குது. அப்போ இது தப்பு. M அப்படிங்கிறது இருக்குது, R அப்படிங்கிறது இருக்குது, E. ஓகே, இந்த சி தான் ஆன்சர் கரெக்ட். Dயில் என்ன தப்பு இருக்குன்னு பாருங்கள். ஈயை வந்து அப்படி என்னது தலைகீழாக போட்டிருக்காங்க. ஓகேவா? எந்த இப்போ எதில் முடியுதோ அதே சைடில் தான் இருக்கணும், ரைட் சைடில் தான் இருக்குது. ஓகேவா? இது வந்து அப்படியே லெஃப்ட் சைடு மாக்க மாதிரி இருக்குது, அப்போ இது வந்து தப்பு. ஓகேவா? தலைகீழாக மட்டும்தான், நீர்னால் தலைகீழாக மாறணும், தண்ணீரில் பிம்பம் இருக்கும்போது தலைகீழாக மாறும். எந்த ஒரு ரைட்டு லெஃப்ட்டும் வந்து மாற்றம் இருக்காது. இதுவே தண்ணியில் பார்க்கும்போது இந்த கண்ணாடியில் பார்க்கும்போது ரைட் டு லெஃப்ட் வந்து சேஞ்சஸ் இருக்கும். ஓகேவா? கண்ணாடியில் அந்த ஒரு இது மட்டும் தான், இமேஜில் பார்க்கும்போது மட்டும் தான் அதில் வந்து கண்ணாடி எங்கே வச்சுருக்காங்கன்னு பார்க்கணும், மற்றபடி ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஓகே, இப்போது இமேஜில் பாருங்கள். ஓகேவா? மிரரில் நம்ம கண்ணாடியில் பார்க்கும்போது நினைச்சிருக்கேன் தலைகீழாக தெரியும். அப்போ இந்த 2 கீழே இருக்குது, இந்த 2 வெத்து பாக்ஸும் கீழே வந்துடும். இந்த 2 வெத்து பாக்ஸை தவிர கீழே வராமல் அது ஒரு கோடு இருக்கும். ஓகேவா? அது அம்புக்குறி வந்து கீழே வந்துருக்கு. அப்போ இது இந்த இமேஜ் கிடையாது, எதுக்கு வராது, ஏன்னா இந்த 2 வெத்து பாக்ஸ் தான் கீழே வரணும்.
இதுலேயும் பாருங்கள் இந்த புள்ளி வந்திருக்கு, 2 வெத்து பாக்ஸ் அதை வர எதுவுமே வரக்கூடாது. இதுலேயே 2 வெத்து பாக்ஸ் தான் கீழே இருக்குது. அப்போ இந்த 2ல் ஏதோ ஒரு ஆப்ஷன். ஓகே, இப்போ இதை கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, இப்போ இதை தலைகீழாக மாற்றும் போச்சுல 2 வெத்து பாக்ஸ் வந்து கீழே வந்துடுது. இந்த அம்புக்குறி அப்படிங்கிறது வந்து இப்போ எந்த சைடில் இருக்குது? ரைட் சைடில் இருக்கா? அந்த அம்புக்குறி ரைட் சைடில் தான் இருக்கான்னு பாருங்கள். ஓகே, அம்புக்குறி அதே ரைட் சைடில் தான் இருக்குது. ஓகே, தலைகீழாக மாறி இருக்குது, ஆனால் ரைட் சைடில் தான் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகே, அடுத்தது பாருங்கள். அடுத்தது நம்ம இந்த புள்ளியை பார்க்கணும். புள்ளி வந்து என்னது? நமக்கு லெஃப்ட் சைடில் இருக்குது. புள்ளி லெஃப்ட் சைடில் தான் இருக்குது, ஆனால் அந்த புள்ளி வந்து என்னது? எதே பக்கத்தில் இருக்கும் அதே பக்கத்தில் தான் இருக்கணும். அப்போது இந்த ஆப்ஷன் தான் கரெக்ட். இது வந்து கீழே மேலே இருக்குது. ஓகேவா? ஆப்ஷன் சி வந்து ரைட்டு. அந்த இமேஜை வந்து நீங்கள் ரொம்ப கரெக்டாக பார்க்கணும். ஓகேவா? அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகே, இதுதான் கொஷின். இந்த இதில் வந்து இதை வந்து வாட்டரில் பார்க்கும்போது எப்படி தெரியும் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க கொஷினில். ஓகேவா? இப்போ ஒரு ரவுண்ட் இருக்குது, அப்போ மேலே வந்து காலியாக இருக்குது. மேலே காலியாக இருக்க முச்சில் தண்ணியில் பார்க்க முச்சில் இந்த மேலே இருக்கிறது வந்து கீழே வந்துடும். அப்போ கீழே காலியாக இருக்கிறது மட்டும் எடுங்க. ஓகே, அப்போ இது வராது. ஓகே, அடுத்தது பாருங்கள். இந்த ஷேப்பை பாருங்கள். இந்த ஷேப்பில் வந்து இந்த ஷேப் மாதிரியே இல்லை, இந்த 2ல் ஏதோ ஒன்று தான் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. இந்த ஷேப்பில் வந்து அடுத்தது வந்து நீங்கள் எதோ பார்க்கணும்னா இதை பாருங்கள். இதில் உள்ள ஊச்சி, இதில் உள்ள ஊச்சி பாருங்கள். இங்கே வந்து ரவுண்டாக இருக்குது, இங்கே வந்து ஊச்சி இருக்குது. அந்த ஊச்சி வந்து ரைட் சைடில் இருக்கிற மட்டும் பாருங்கள். இது வந்து பாருங்கள், அந்த ஊச்சி வந்து லெஃப்ட் சைடு வந்துட்டு, ஆனால் நமக்கு ஊச்சி வந்து இதில் சைடில் தான் இருக்குது. அந்த வளைவு வந்து சைடில் தான் இருக்குது. அப்போ ஆன்சர் வந்து பி தான் கரெக்ட். ஓகேவா? சின்ன சின்ன அந்த இதை தான் நம்ம வந்து பார்த்து கரெக்டாக போடணும். ஓகேவா? நமக்கு வாட்டரில் வந்து லெஃப்ட் ரைட்டு வந்து மாறாது, அப்படியே தான் இருக்கும். ஓகே, இப்போ இந்த கொஷினை பாருங்கள். இது கொஷினு. இது வந்து நம்ம வாட்டரில் பார்க்கும்போது எந்த மாதிரி மாறும் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. அந்த ரவுண்ட் அப்படியே தான் இருக்கும். ஓகே, இப்போது இந்த வட்டத்தை பாருங்கள். அந்த வட்டம் வந்து நமக்கு மேலே போயிடும். கீழே இருக்க வட்டம் வந்து நமக்கு வாட்டரில் பார்க்கும்போது மேலே போயிடும். கீழே இருக்கிறது வந்து எல்லாமே ஓகே மேலே தான் இருக்குது. அப்போ எதுவுமே கேன்சல் பண்ண முடியாது. ஓகே, விட்டுக்கலாம். ஆனால் மேலே போன பிறகு இந்த பிளாக் கலர் இருக்கலாம். இந்த பிளாக் கலர் வந்து எந்த சைடில் இருக்குது? பிளாக் வந்து கீழே வரணும். இந்த பிளாக் வந்து மேலே இருக்குது, கீழே வரதை மட்டும் வச்சுட்டு மேலே இருக்கக்கூடியதெல்லாம் கேன்சல் பண்ணுங்கள். மேலே இருக்கக்கூடியதெல்லாம் ஓகே, மேலே அந்த ஒன்று மட்டும் தான் பிளாக் வந்து மேலேயே இருக்குது. அப்போ இது தப்பு. அடுத்த கீழே இருக்கிறதுல அடுத்து அந்த பிளாக் தான் பார்க்க போகிறோம். பிளாக் வந்து இது வந்து லெஃப்ட் சைடில் இருக்குது. அந்த பிளாக் கலர் ஒரு ஷேட் இருக்குது அந்த குட்டி ரவுண்டில். இப்போ இந்த ஷேட் வந்து இப்படி இருக்குது. ஓகேவா? இது வந்து இப்போது மேலே இருக்குது, நமக்கு வந்து கீழே இருக்குது. இந்த ரவுண்டு வந்து மேலே போயிடுது. அந்த மேலே இருக்கிறதுலையும் இது வந்து நமக்கு கீழே வந்துடும். ஓகேவா? கீழே வரதில் எதெல்லாம் மேலே இருக்கோ அதை வந்து கேன்சல் பண்ணிட்டோம். அதுலேயும் அது வந்து நமக்கு லெஃப்ட் சைடில் மட்டும் தான் அந்த ஷேடு இருக்கணும். லெஃப்ட் சைடு தவிர ரைட் சைடில் இருந்து அதை வந்து கேன்சல் பண்ணிடலாம். ஓகேவா? இதுவும் லெஃப்ட் சைடில் தான் இருக்குது, இதுவும் லெஃப்ட் சைடில் தான் இருக்குது, ஆனால் இது ரைட் சைடில் மாறி இருக்குது. இது வந்து தப்பு. ஓகே, இப்போது இதை வச்சு கண்டுபிடிச்சு. அப்போ இந்த 2 ஆப்ஷன் தான் இருக்குது. இந்த 2 ஆப்ஷனில் பாருங்கள். இந்த முக்கோணம் அப்படிங்கிறது நமக்கு இங்கே மக்கம் இருக்குது. தனி மிரரில் பார்க்க முடிச்சு அப்படியே அந்த முக்கோணம் வந்து இங்கே மக்கம் மாறும். அப்போ இதுதான் ரைட். ஓகேவா? இது அப்படியே தான் இருக்கும். அப்போ ஆப்ஷன் வந்து சி. ஓகேவா? சின்ன சின்ன அந்த இமேஜை வந்து நம்ம பார்க்கணும். ஓகேவா? அதில் ஏதாவது ரைட் டு லெஃப்ட் வந்து சேஞ்ச் ஆகிருக்கா அந்த மாதிரி தான் நம்ம பார்த்து இதில் போடணும். ஓகேவா? மிரர், அப்புறம் வாட்டர் இமேஜ், கண்ணாடி பார்த்து முடிச்சிட்டோம். நீர் பிம்பங்களும் வந்து நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். ஓகேவா? கண்ணாடினா ஒன்றே நான் வச்சுக்கணும். ஓகேவா? மிரர் இமேஜ்னா ரைட் லெஃப்ட் சேஞ்ச். ஓகேவா? இடது வலது மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். இதுவே மிரர் அப்படின்னா வாட்டர் அப்படின்னா தலைகீழாக தான் மாற்றணும். ஓகேவா? தலைகீழாக மாற்றுங்க. ஓகேவா? அதில் வந்து எந்த ஒரு ரைட் டு லெஃப்ட் சேஞ்சஸ் இருக்காது. ரைட் சைடில் இருந்தால் அது ரைட் சைடில் தான் இருக்கும், லெஃப்ட் சைடில் இருந்தால் லெஃப்ட் சைடில் தான் இருக்கணும். தலைகீழ் மாற்றம் மட்டும்தான் நடைபெறும். ஓகேவா? ஓகே, இதோட வந்து உங்களுக்கு இந்த மிரர் இமேஜில் வந்து வரக்கூடிய மிரர் வாட்டர் எல்லாமே, மிரர் இமேஜ் வாட்டர் இமேஜ் எல்லாமே முடிஞ்சிட்டு நம்ம கிளாஸ் எக்ஸாம்லேயே வந்து நம்ம வாட்டர் மிரர் வந்து பார்த்து முடிச்சிட்டோம். தேங்க்யூ.